ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு ஸ்லீவ் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது கேன்வா ஆப் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட நெக் பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன்வா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்லீவோட கேன்வாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸ்லீவோட கேன்வாஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16x11 அந்த மாதிரி போட்டு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு செக்குடு பாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேலரி ஓப்பன் பண்ணிக்கலாம். கேலரியை கிளிக் பண்ணி நம்மளோட ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்லீவோட ஆங்கிள் நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிவிட்டு லாக் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவோட பார்டர் லைனு பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்குள்ளார வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்து செக்குடு லைன் வந்து வந்திருக்கு அதில். ஸோ நான் அதுக்காக ஒரு 4 இன்ச்சு பார்ட்ரு வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க உங்களுக்கு வந்து இந்த பார்ட்ரு எவ்வளோ சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு அந்த ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் லைனவே கர்வ் பண்ணி அந்த மாதிரி ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுவே வந்து டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு சைடுமே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் இமேஜ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட அளவு வந்து எந்த எந்த நமக்கு வந்து இந்த பார்டர் எவ்வளோ வரணும் அண்ட் இந்த நம்மளோட ஸ்லீவோட லென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்குள்ளார உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சுக்குள்ளார வேணும் அப்படின்றதுக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வரக்கூடிய அந்த லைன் ரவுண்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செக்குடு பாக்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்குள்ளார செக்குடு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1 இன்ச் பாக்ஸை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய செக்குடு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த செக்குடு பாக்ஸை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணணும் 1/2 இன்ச்சுக்கு. உங்களுக்கு வந்து இந்த செக்குடு பாக்ஸ் எந்த அளவுக்கு வேணும், இப்போ 1/2 இன்ச் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் 1 இன்ச் லைன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு சென்டரில் வரக்கூடிய லைனை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/2 இன்ச் கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க ஃப்ளார் வந்து க்ரியேட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக் பட்டன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த லீஃப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். லீஃபில் வந்து நமக்கு அந்த ஹேண்டு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் எத்தனை ஃபர்டைல் வேணும் லீஃபோட கிளைகள் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஹேண்டு வந்து சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த லீஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் பிரிண்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுக்கப்புறமா அப்லோடில் வந்துட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போயுமே நமக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த இமேஜ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாதி தான் இருக்குது. நம்ம காலெல்லாம் தெரியல, இந்த ட்ரெஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு செக்குடு பாக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இமேஜை வந்து சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் A3 சீட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.